டி ராஜேந்தருக்கு பிறகு விஜயகாந்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோனா சசிகுமார் தான். ஏன்னா அவர் வாய்ஸை நீங்கள் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது விஜயகாந்த் நடிக்கிற மாதிரியே இருக்கும். விஜயகாந்தோடைய நடிப்பை தாண்டி விஜயகாந்தினுடைய எல்லா பண்புகளும் நிறைந்தவராக இந்த காலத்து சசிகுமார் இருக்கிறாருங்கிறதுக்காகவும் இதை நாங்கள் அழைச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இப்படியே சொன்னோடனே ஒரு படம் வெற்றிவேல்னு ஒரு படம், நிறைய படம் நானும் இமானும் சேர்ந்து நிறைய படங்கள் எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு பாட்டுக்கும் சொன்னால் நிறைய செய்திகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போது ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் இருக்கிற ஏதோ ஓப்பனிங் சாங் ஏதோ ஒன்றும் ஓகே ஆகலை. உடனே இமானுக்கு வந்து பதட்டம் ஆயிடுச்சு. என்ன சார் ஃபஸ்ட்டு பாட்டே அவங்க ஓகே இல்லைன்னு சொல்கிறாங்க, சசி சார் எப்படி சார் டேஸ்ட்டு அப்படின்னு. அவர் நல்ல டேஸ்ட் தான்ப்பா, கூட ஒரு டைரக்டரு கூட இருக்கிற கேமராமேனுங்கெல்லாம் சொல்கிற கருத்தெல்லாம் இருக்குல்ல, அதை சேர்ந்து தான் யோசிச்சிருக்கோம். சரி சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில் ஒரு பல்லவி எழுதி தரேன், அதை ரெக்கார்ட் பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு. அப்போது எழுதின பாட்டு தான் ஒன்றை போல் ஒருத்தரை நான் பார்த்ததில்லை, உன் வசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே வெல்லைன்னு ஒரு பாட்டை எழுதி கொடுத்துட்டேன் நான். அது உண்மையே என் மனதினுடைய அடியாளத்திலிருந்து நான் எழுதியதான். உன்னை போல் ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, உன் வசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற 5 பாட்டையும் சசிகுமார் ஓகே பண்ணிட்டாருங்கிறது, அவர் தன்னை ஒரு விஜயகாந்தாக அவரும் நினைத்திருந்தாருங்கிறது தான். அந்த வானத்தை போல் மனம் படைச்ச மனமனே அப்படிங்கிறது அந்த பாட்டை நீங்கள் எடுத்து இதில் பொறுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பொருந்தும்.